ராயன் மூவி போலாமாடா? படம் ரொம்ப சூப்பரா இருக்காண்டா. டேய் யுவான்ரா, பேசுடா. சொல்றா யுவானு. ராயன் மூவிக்கா? சரி போலாம்டா. டிக்கெட் எடுத்துட்டியா? 2 எடுத்துருக்கேன். சரி ஓகே, இது நான் வரேன். சரிடா. டேய் தனுஷ், டேய் ராயன் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கான்டா. ஷோவா? ஓகேவா? சரி நான் போயிட்டு வந்தா. பை டே, பார்த்து பத்திரமா வீட்டுல. நம்ம கால் பண்ணோம், யுவன் எடுக்கல. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான். மோனி ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுறியா மோனி? ஆன்லைனில் தான் இருக்குது, ஆனால் ரீப்ளேவை காணுமே. மெசேஜுக்கு ரீப்ளே பண்ணல, ஆனால் இன்ஸ்டாவில் ஸ்டோரி. நேற்று நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணினேன், நீ எதாவது ரீப்ளே பண்ணி அதுக்கு கால் பண்ணுன்னு தானே சொன்னேன். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட டைம் இருக்குது, ரீப்ளே பண்ணி பதில் சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் இல்லையா மோனி? நீயா என்னைக்கு பேசுகிறியோ அன்றைக்கி தான் நான் பேசுவேன், அது வரையும் நான் பேசவே மாட்டேன் மோனி. மோனிக்கு மெசேஜ் பண்ணி சொல்லி 10 நாள் ஆகுது, நீ பேசலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரையும் ரீப்ளே கூட வரல. வசந்த் அன்றைக்கி படத்துக்கு போகிறேன்னு போனான், திருப்பி வரவும் இல்லை, காலும் பண்ணல. இவனுக்கு கால் பண்ணால் ரீப்ளேவும் இல்லை. இங்கே நம்ம பேசலைன்னா ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம யாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே ஒருத்தங்களுக்கு 10 நாள் கால் பண்ணலனாலே நம்மளை மறந்துடுறாங்கல்ல. நம்ம தான் எல்லாருக்கும் போய் 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 பேசிகிட்டு இருக்கோம். நம்ம யாருக்குமே தேவையில்லை. நம்ம தான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம், நம்ம வேணும்னு இங்கே யாருமே நினைக்கிறது இல்லை. சரி விடு, இதெல்லாம் நமக்கு பழகி போன ஒன்று தானே, புதுசாக என்ன.